ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்டும், அதே போல பக்தர்களோட வசதிக்காக கீழ்த்திருப்பதில இருந்து திருமலைக்கு போறதுக்கு ப்ரீபெய்ட் கார் வசதி வந்து சீக்கிரம் வந்து அறிமுகப்படுத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தின தகவலையும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஆல் இன் ஒன் சேனல்ல டிடிடிக்கு தர்ஷன் போறவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தொடர்ச்சியா நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனல்ல வர வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துடலாம். வர்ற 17ஆம் தேதி திங்கட்கிழமை திருமலையில வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஆணிவார ஆஸ்தானம் வந்து நடக்கிறதுக்கு இருக்கு. இந்த ஆணிவார ஆஸ்தானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கணக்கு வழக்குகள், அதாவது அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. ஸோ என்னதான் நம்ம வந்து கணக்கு வழக்குகள் முடிக்கக்கூடிய நாட்கள் வேற ஏதாவது இருந்தாலுமே திருமலையோட எல்லா கணக்கு முடிக்கிற நாளும் அதே மாதிரி புதிய கணக்கு தொடங்குற நாள் அப்படின்றது தான் இந்த ஆணிவார ஆஸ்தானம். இந்த நாள்ல நிறைய முக்கியமான விஷயங்கள், முக்கியமான சடங்குகள், பூஜைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. இதை பத்தி ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 17ஆம் தேதி நமக்கு வந்து ஈவினிங் டைம்ல புஷ்ப பல்லக்கி வந்து இருக்கும். ஸோ போறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஜூலை 17ஆம் தேதி டிடிடி வந்து கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபாலங்கார சேவா வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இந்த நாட்கள்ல இந்த சேவாக்கள் வந்து ஓப்பன் ஆகி இருக்காதுங்க. ஆனா ஓப்பன் ஆகாதனாலதான் வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, டிடிடி ஹேஸ் கேன்சல்டு விஐ பிரேக் தர்ஷன் வந்து ஜூலை 17ஆம் தேதி விஐபி பிரேக் தர்ஷன் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆணிவார ஆஸ்தானம் திருமலையோட டெம்பிள்ல நடக்கிறனால. அதனால 16ஆம் தேதி எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. யாராவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ல தர்ஷன் போறவங்க நோட் பண்ணிக்கோங்க. 16ஆம் தேதி எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம். விஐபி பிரேக் தர்ஷன் வந்து கேன்சல் ஆயிருக்கு அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த மாசத்துக்கான டெய்லி ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு அந்த டேட்ல அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு திரும்பவும் வந்து என்னைக்கு நடக்கும்ன்றத வந்து அபிஷியலா கொடுத்திருக்காங்க. 16ஆம் தேதி வந்து ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய டெய்லி யோ ப்ரோக்ராம் வந்து நடக்குதுங்க. ஸோ அதுக்கு நீங்க உங்களோட ஃபீட்பேக்ஸை கால் பண்ணி சொல்லலாம். வர்ற 16ஆம் தேதி காலையில 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அன்னபய பவன்ல வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்கும். இதை பத்தியும் நான் டீட்டெயிலா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது நமக்கு திருமலையில இந்தந்த விஷயங்கள் மாற்றம் பண்ணா நல்லா இருக்கும், அந்த மாதிரி நம்மளோட ஃபீட்பேக்ஸை வந்து தாராளமா இதுல ஷேர் பண்ணலாம். அதோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 087722632661. இந்த நம்பருக்கு தான் நம்ம 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள கால் பண்ற மாதிரி இருக்கும். லைன் கிடைச்சதுன்னா நம்ம டைரக்டா இயோக்கிட்டே வந்து பேச முடியும். ஸோ இது மூணுமே வந்து முக்கியமான அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நான் வந்து டிடிடி வந்து ப்ரீபெய்ட் கார் சேவை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை பத்தின தகவலையும், அது எதற்காக ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். திருப்பதி மலை அடிவாரத்திலிருந்து ஏழுமலையான் கோயிலுக்கு செல்ல தனியார் வாகனங்கள் வந்து இயக்கப்பட்டு வருது. அதிவேகமாக செல்லும் வாகனங்களால அடிக்கடி வந்து விபத்துகள் ஏற்பட்டு வருது. மலைப்பாதையில விபத்துகளை தடுக்கிறதுக்கு தேவஸ்தான அதிகாரிகள் நேத்து, அதாவது என்னைக்கு அப்படின்னா 11ஆம் தேதி இந்த விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் 10ஆம் தேதி நடந்த கூட்டத்துல தான் இதை பத்தி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மலைப்பாதையில விபத்துகளை தடுக்கிறதுக்கு தேவஸ்தான அதிகாரிகள் நேத்து வந்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அப்போது மலைப்பாதைகள்ல அடிக்கடி விபத்துகள் சிக்கும் தனியார் வாகனங்களை கண்டறிய வேண்டும். அந்த வாகனங்களை மலைப்பாதையில செல்றதுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் உத்தரவிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பக்தர்கள் வாடகை வாகனங்கள்ல கூடுதல் கட்டணம் வந்து வசூலிக்கப்படுது. இதனை தடுக்கிறதுக்கு ப்ரீபெய்ட் கார் சேவை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ப்ரீபெய்ட் கார் சேவை தொடங்க சாத்தியக்கூறுகள் குறித்து அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்தான செயல் அதிகாரி தர்மா ரெட்டி அவர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. இதனைத் தொடர்ந்து திருப்பதி மலையில் பக்தர்கள் வசதிக்காக ப்ரீபெய்ட் கார் சேவை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார் ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல நம்ம அதிகமான அமௌண்ட் கொடுத்து டிராவல் பண்ண தேவையில்லை. ஸோ கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு முயற்சியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக ஷேர் பண்றேன். ஸோ சூன் இது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.